அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் 17ஆம் தேதி, புரட்டாசி மாதம் முதல் தேதி, செவ்வாய்க்கிழமை, நிறைஞ்ச பௌர்ணமி இருக்குதுங்க. பௌர்ணமி திதியானது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் 11:22 அப்படிங்கும்போது தான் தொடங்கி இருக்குது. இது நாளை காலை 9:10 வரைக்கும் இருக்குது. இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறதே சிறப்பு வாய்ந்தது தான். அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் தேதியே பௌர்ணமியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் முருகப்பெருமானுக்குரிய இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் பௌர்ணமி இருக்கிறதும் தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த பௌர்ணமி என்று செய்யக்கூடிய விசேஷமான வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் குறித்து தொடர்ந்து 4 வீடியோக்கள் போட்டாச்சு. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் எல்லாம் நான் கொடுக்குறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னும் நமக்கு திதி முடியலை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது செய்வதற்கு வாய்ப்பு அமைஞ்சிச்சு அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தையாவது செஞ்சு பலனடையுங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் எனேபிள் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுதுங்க. இது வரைக்கும் நான் சிறப்பு பதிவுகள் எதுவுமே அதில் போடாமல் இருந்தேன். ஆனால் இனி சில ரகசிய தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாம் அதில் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் சேனலில் ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ நான் 2 நாளாக நிறைய பரிகாரங்கள் குறித்தும் வழிபாடுகள் குறித்தும் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு சாதாரணமான சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாருமே செஞ்சு பலனடைஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த பௌர்ணமி நாளை பயன்படுத்திக்க முடியாத சூழ்நிலையில் சில பேர் இருப்பாங்க பார்த்திங்களா. அதாவது ஒன்றா அவங்க வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருக்கலாம், அதனால் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்து அந்த பரிகாரங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எங்கேயாவது அவுட்டிங் போயிருக்கலாம், இல்லை உறவினர்களோட வீட்டுக்கு அவங்க போயிருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் இன்றைக்கி அசைவம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு மாதவிடாய் பிரச்சனை இருந்திருக்கலாம், இல்லைன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம். அடடா, இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளை நம்ம பயன்படுத்திக்க முடியாமல் போச்சே, எந்த ஒரு பரிகாரமும் செய்ய முடியாமல் போச்சேன்ட்டு ரொம்பவுமே வருத்தப்படுவீங்க. அவங்களுக்கெல்லாம் பலன் கொடுக்கும் வகையில் தான் இப்போ இந்த மெத்தடு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது, எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீங்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். ஏற்கனவே பரிகாரங்கள் செஞ்சவங்களும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பயன்படுத்தலாம், எந்த தவறுமே கிடையாது. இதில் உங்களுக்கு நான் 2 விசேஷமான முறைகள் குறித்து சொல்லித்தரேன். அதனால் 2யுமே கவனமாக பாருங்கள், கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஒரு சில மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்கு போய் இவ்வளோ பலன் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகத்தை எழுப்புகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில விசேஷமான கிழமை, நாள், திதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்ததாக இருக்கும்போது அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த முறைகளுக்கும் அதிக சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம். அதனால் உடனேவே நமக்கு பலன் கிடச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். சரி, முதல் முறை பார்த்தரலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. இப்போ க்ரீன் கலர் இல்லைங்கும் போது நீங்கள் ரெட் கலர் பயன்படுத்திக்கலாம். இப்போ இரவு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, தூங்குவதற்கு முன்னாடி இப்போ நான் சொல்கிறத உங்களுடைய கையில் எழுதிக்கிட்டு தூங்குனீங்க அப்படின்னாவே போதும், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இது செய்யறதுக்கு முன்னாடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். உங்களை நீங்கள் எந்த ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. மனசு நல்லா தெளிவாக வச்சுக்கணும். வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். அதாவது உங்களுடைய ஹாலாக இருக்கலாம், பூஜை ரூமாக இருக்கலாம், பெட்ரூமாக இருக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம். நிலவின் ஒளியில் உட்கார்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. அங்கே உட்காந்து செய்கிறது இன்னும் ப்ளஸ் பாயிண்ட்டு தான் நமக்கு. முடிஞ்சால் அந்த மாதிரி கூட நீங்கள் உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதாவது ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க. எந்த இடத்துல ஒரு கேப் இல்லாத மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் நான் சொல்கிற இந்த நம்பரையும் இந்த சிம்பிளையும் வரைஞ்சிக்கணும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவை அதிகப்படியாக ஈர்த்து தரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் தான். அது என்ன அப்படின்னு சொல்கிறேன், ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். 808 520 741.
இதை வந்துட்டு நீங்கள் ஒன்றுங்கீழ ஒன்றா வந்துட்டு எழுதிக்கோங்க. அடுத்து இப்போ காட்டக்கூடிய இந்த சிஜல் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உடனடி பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சிம்பிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும், ஆனால் கோலம் போடுற மாதிரி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. கீழே வந்துட்டு கவுண்ட், டிவைன், கவுண்ட். கவுண்ட் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க, டிவைன் ஒரு சின்ன கோடு, கவுண்ட். எல்லாமே பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். இப்போ இது உங்கள் கையில் வரைஞ்சதோட அப்படியே இது ஒரு முறை வந்து பாருங்கள். இந்த நம்பரையும் வந்துட்டு சொல்லுங்கள், இந்த சிம்பிளையும் வந்துட்டு ஒரு முறை பாருங்கள், இந்த ஸ்விட்ச் வேர்டையும் வந்துட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து தனித்தனியாக பார்க்கும்போதும் செய்யும் போதுமே நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இதெல்லாம் இங்கே ஒரே நேரத்தில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம், சக்தி வாய்ந்த நாளில் பயன்படுத்தியிருக்கோம். அதனால் உடனடி பலன் நமக்கு கிடைக்கும். வரைஞ்சி முடித்த கையோட உங்களை தேடி நிறைய பணம் வருவது போல் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம். தூங்குறதுனாலும் தாராளமாக வந்து தூங்கலாம். இது வந்து நீங்கள் செய்யக்கூடிய முதல் மெத்தடு. அடுத்து இன்னொன்று வந்து சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்ததும் சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இல்லைன்னா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், சோடசக்கலை நேரம், அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் இதை சொன்னீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். ஏன்னா இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடியறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய 1 மணி நேரமும் சேர்த்து மொத்தம் 2 மணி நேரம் வந்து இருக்கும். இந்த நேரத்தில் சிவா, பிரம்மா, விஷ்ணு 3 பேருமே பார்த்திங்கன்னா என்ன கேட்டோம்னாலும் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நேரத்தில் நம்ம மனம் உருகி ஏதாவது ஒரு கோரிக்கை முன் வச்சு கேட்டோம் அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு அந்த சோடசக்கலை நேரம் நாளைக்கு எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 8 மணி 10 நிமிடங்களில் இருந்து 10 மணி 10 நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த 2 மணி நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க அலாரம் செட் பண்ணிவிட்டு அந்த டைமை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த மெத்தட் வந்து செய்யலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் காலையிலேயே இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு போயிருங்க. அடுத்து மொபைலில் வந்துட்டு ஒரு அலாரம் வச்சுட்டு இந்த டைமில் ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த பிக்சரை பார்த்து உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது. நம்ம மனம் உவந்து ஒரே ஒரு கோரிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும். அதனால் இந்த பிக்சரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், கட்டாயம் வந்தது நடக்கும். முடிஞ்சால் நாளைக்கு ஒரு நாளாவது இதை வந்து உங்களுடைய ஃபோனில் வால்பேப்பராக வச்சுக்கிறதும் நல்லது. இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய இமேஜஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேங்க. அதெல்லாம் வந்துட்டு மொபைலில் வால்பேப்பராக செட் பண்ண சகோதரிகளுக்கு உடனடியாகவே வந்து பலன் கிடச்சிருக்கிறதா என் கூட நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய பழைய வீடியோக்களில் போயிட்டு பாருங்கள், கீழே கமெண்ட்லேயே வந்துட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலதெல்லாம் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட அவங்களுடைய கமெண்ட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தும் காட்டியிருப்பேன். சரி, இப்போ இந்த பிக்சர் வந்து காட்டுறேன். இது வந்து பாருங்கள். இது பார்த்திங்கன்னா தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆமையும் ஆந்தையும் தாங்க இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்கிறது தான், கோல்டன் கலரில் நம்ம அதிகபட்சமான எந்த பொருட்களை பார்த்தோம்னாலும் அது வந்து நமக்கு பண ஈர்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய ஆமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய அவதாரத்தில் ஒன்று. இது வந்து கூர்ம அவதாரத்தை குறிக்குது. அடுத்து இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஆந்தை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய வாகனமாக பார்க்கப்பட்டு வருது. இப்போ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய கோல்டு காயின்ஸ் வந்து இருக்குது. இப்போ இதை நீங்கள் அப்படியே வந்து பார்க்கணும். பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பணவரவு ஏற்படுற மாதிரி கற்பனை பண்ணணும். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். அதுவும் நான் சொன்ன அந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் இதை பார்க்கறது மூலமாகவும் இப்படி கற்பனை பண்ணுவதன் மூலமாகவும் உங்களுடைய கற்பனையானது நிச்சயம் வந்து நனவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் மறக்காமல் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மொபைலில் வால்பேப்பரை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது ஜாக்பாட் 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 அப்படிங்கிற வார்த்தையை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்கள். நாளைக்கு உங்களால் ஒருவேளை அந்த சோடசக்கலை நேரத்தில் பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ கூட பாருங்கள், இதனுடைய பலன் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். இந்த வீடியோக்கள் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.